அலசல் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் அலசல் சேனலோட மூலிகை வரிசையில் 21வது மூலிகையா சீனி கற்றாழை என்ற மூலிகை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம யூடியூப் அலசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட ஒரு பெல் சிம்பல் வரும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்ட உடனே நம்ம வீடியோ உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ சீனி கற்றாழையை பற்றி பார்க்கலாம். இந்த சீனி கற்றாழை தமிழில் முதல்ல நம்ம தான் விரிவாக அலசுகிறோம்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி இதனுடைய வேறு பெயர்கள் பார்த்திங்கன்னா ரயில் கற்றாழை, செரிஸ், சீனி கற்றாழை, இரவு ராணி, கற்றாழை மரம் அப்படின்னு பல பெயர்களாக அழைக்கிறாங்க. இதனுடைய வகைகள் பார்த்திங்கன்னா பூவினுடைய நிறத்தை பொறுத்து சிவப்பு கற்றாழை, வெண்கற்றாழை, ரோஸ் கலரில் இந்த மாதிரி நிறையா வகைகள் இது இருக்குது. பச்சை நிறத்துலேயே இருக்குது. அதனால் பூவினுடைய நிறத்தை பொறுத்து தான் அமையுது. அடுத்து இதனுடைய அமைப்பு மற்றும் வளர் இயல்புகளை பற்றி இப்போ சொல்லலாம். இது சப்பாத்தி கல்லி பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி இது பாலைவன தாவரம் தான். அதனால் வறட்சியை தாங்கி சதைப்பட்டோட கூடிய மரமாக நல்லா வளரும். இது தண்டுகள் மூலம் தன்னுடைய இனத்தை பரப்புகிறது. அடுத்து இது அடுத்தடுத்து கணுக்களை வரிசையாக விட்டு 15 அடி உயரம் வரை பலவாறாக வளரக்கூடியது. அடர்த்தியாக வளரக்கூடியது. இதன் பூக்கள் மிக அழகாக இருக்கும். இதன் பூக்களில் பெரும்பாலான பூச்சிகள் மற்றும் ஈக்கள் மகரந்த சேர்க்கையின் மூலம் இனப்பெருக்கம் செய்யுது. இந்த பூ ஜூலை முதல் அக்டோபர் வரை பூத்து குலுங்கும் இயல்புடையது. இதுதான் சீசன். இதனுடைய பூக்கள் இரவில் பூத்து அழகாக மரம் முழுவதும் பூக்கள் அழகாக இருப்பதால் இந்த மரம் இரவின் ராணி என மேற்கத்திய நாடுகள் அழைக்கப்படுது. மரம் முழுவதும் முடிச்சா முட்கள் காணப்படும். இந்த பழங்கள் இதனுடைய பழங்கள் சுவையானவை. கிராம சிறுவர்கள் விரும்பி சாப்பிடுவாங்க. இதன் பழத்துக்குள்ளே இருக்க சதைப்பற்று சீனி போல் வெள்ளை நிறத்தில் விதைகளை கொண்டிருப்பதால் சீனி கற்றாழைன்னு கிராம பகுதியில் அழைக்கப்படுது. இதனுடைய பயன்கள் பார்த்திங்கன்னா இது வேலியாக நிறையா விளைநிலங்களில் வளர்க்கப்படுது. இது 1969லேருந்து 1986 வரைக்கும் தமிழ்நாட்டில் பெரிய பஞ்சம் ஏற்பட்டது. அந்த சமயங்களில் குச்சிக்கிழங்கு என்கின்ற கப்பக்கிழங்கை மக்கள் அதனுடைய மாவை அதிகமாக உணவு பயன்படுத்தினாங்க. அந்த சமயத்தில் இந்த பஞ்சத்தை சமாளிக்கிறதுக்கு இதுவும் பயன்பட்டது. இந்த சீனி கற்றாழையினுடைய கிழங்கை அவிச்சு தேன் விட்டு சாப்பிட்ருக்காங்க. நல்லா பசியை தாங்கியிருக்கு. நல்ல சத்தான உணவும் கூட. இதன் தண்டு நீர் சத்து அதிகமாக உள்ளது. முள்ளை சீவிட்டு தண்டுகளை சாப்பிட்ருக்காங்க. இதன் பழமும் சத்தான பழம். அடுத்து இதனுடைய தண்டு இது சதை உடலில் உள்ள கெட்ட நீரை வெளியேற்றக்கூடியது. வயிற்று கொழுப்பை குறைக்கக்கூடியது. சிறுநீரை அதிகமாக பிரித்து நன்மை செய்யக்கூடியது. அதனால் இது அதனுடைய மருத்துவ குணங்கள் அதிகம் இல்லை என்றாலும் இதை பற்றி நம்ம தமிழில் அதிகமான பதிவுகள் இல்லை என்றதுனால நம்ம அலசல் நண்பர்களுக்கு இதை நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம சீனி கற்றாழையை பற்றி முழுசாக பார்த்தோம். மேலும் பல மூலிகைகளை பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு அருமையான மூலிகையின் அலசலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் நல்லசாமி. வணக்கம் நண்பர்களே. நன்றி. வணக்கம்.